டெல்லியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் உலகையே இன்று ஆண்டு வருகின்றது. அது குறித்த மிகப்பெரிய மாநாடு ஒன்றை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி வருகிறார் டெல்லியில். கிட்டத்தட்ட 150 நாடுகளில் இருந்து மக்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. பல்வேறு நாட்டினுடைய அதிபர்கள், மிகப்பெரிய சர்வதேச நிறுவனங்களுடைய தலைவர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாரும் அந்த மாநாட்டிற்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டின் மூலமாக மட்டுமே லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணியை சார்ந்தவர்கள் அந்த மாநாட்டிற்குள் புகுந்து அவர்கள் அணிந்திருந்த மேலாடைகளை, சட்டைகளை அவிழ்த்து அங்கே போராட்டம் என்கின்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை மிக மிக வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி இளைஞரின் சார்பாக கண்டிக்கிறோம். இவர்களை ஒழுங்காக சீராக வழிநடத்த லாயக்கற்று இருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் மிக வன்மையான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லாத ஒரு காங்கிரஸ் எம்பியாகவும் காங்கிரஸ் தலைவராகவும் இருந்து வருகிறார். அவர் செய்த இந்த அநாகரிகமற்ற செயல், எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல், மிக மிக கண்டிக்கத்தக்கது என்பதை உணர்த்தும் வகையில் இங்கே அவருடைய படமானது நம்மளுடைய கட்சி தலைவர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படத்தை கிழித்து எங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக முறையில் நாங்கள் தெரிவிக்கிறோம். ராகுல் காந்தி என்பவர் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு நாளுமே தகுதி இல்லாத தலைவர். அவரை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திமுக, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் அனைவருமே தமிழகத்திலிருந்து விரட்டப்பட வேண்டிய விஷ சக்திகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.